ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேற்று டிஎன்பிசி வந்து டிப்ளமோ அண்ட் ஐடி கம்பைன்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாமினேஷனுக்கான ஓசிவி, அதாவது ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான யார் யாரெல்லாம் அட்மிட் ஆயிருக்கா அப்படிங்கிற லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, ரிசல்ட்டும் வந்திருக்கும். ஸோ இதுக்கான ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க வந்து. ஸோ போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டெஸ்டர் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், ஓகேவா? ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து இத்தனை மெம்பர்ஸ் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ப்ரொவிஷனலி அட்மிட் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அண்ட் ஆஃபீஸர். ஸோ நீங்க எந்த எக்ஸாம்ஸ், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எழுதுனீங்களோ ஸோ அதுக்கான லிஸ்ட்ல வந்து உங்களோட நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, எந்த போஸ்ட்ல எந்த இதுல வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குன்னு. ஸோ எல்லாமோட இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க போஸ்ட் ஆஃப் கிராஃப்ட்மேன்ஷிப் கிரேட் 3 எழுதிருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களோட போஸ்ட் கோடை பார்த்துட்டு இந்த இடத்துல உங்க நம்பரை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஏஏஓ, அதுக்கும் வந்து இதில் வந்து இது இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஸோ எல்லா இதுக்கும் இருக்கும். ஸோ கீழே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க? ஸோ ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் வில் பி டன் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட் ஆல்ரெடி அப்லோடட் டியூரிங் த சப்மிஷன் ஆஃப் ஏ. ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடுறப்ப டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மூலயமாவே இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தனியாக அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. So the candidate are provisionally admitted to 1:3 and 1:2. ஸோ நம்ம அந்த ரேஷியோல, அதாவது எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, டோட்டலா எத்தனை வேகன்சிஸ் இருக்கு, ஸோ இதை பொறுத்து தான் 1:2ங்கிற வேகன்சி இல்லை. சே எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 60 வேகன்சி இருந்துச்சுன்னா 1:3னா 180 மெம்பர்ஸ் வந்து இதுல வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது மீர் இன்க்ளூஷன், இதுதான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. Mere inclusion of registered number of candidates in the above list will not imply that we consider for the next stage of selection. So என்ன சொல்றாங்கன்னா, இதுல உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, அதனால நான் அவ்வளவுதான் செலக்டடு அப்படிங்கிற கணக்கு வந்து இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டுமே. இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடாமலையும் இருக்கலாம் அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபவுண்ட் இன் த ரெஜிஸ்டர் நம்பர் ஃபவுண்ட் இன் த போர்ட் லிஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தேர் பொசிஷன் அண்ட் ரூரல் ரிசர்வேஷனை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டேட்ஸ் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ the candidate appear for examination. So இவங்களுக்கு தான் வந்து candidate who have been admitted hereby instructed to constantly commission website regarding place and for counseling without fail. அதாவது இப்போ இங்க உங்களோட நேம்ல இங்க இருந்துச்சுன்னா ஸோ உங்களை இந்த கமிஷன் வெப்சைட்டை வந்து நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ எப்போ அதுலதான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் விடுவாங்க. ஸோ இதுல எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டிஎன்பிசிக்கான அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாம் இதுல அட்மிட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.